ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காமெடி வீடியோஸ். உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரெகுலர் ரிவ்யூஸ்க்கு சொல்லிடுறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ணிவிட்டீங்க. இப்போ புதுசாக வந்திருக்கவங்க வந்து எல்லாமே பண்ணிவிட்டுருங்க. சப்ஸ்கிரைப், லைக் பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேட்டீங்க ஃப்ரெண்ட். பேபி சொல்லு பேபி. வீட்டில் சீக்கிரம் பேசிடுறா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உடனே சொல்றேன். இங்க பாருங்க, எனக்கு நீங்க பொண்ணுலாம் பார்க்க வேணாம். நான் கட்டுனா இந்த பொண்ணை தான் கட்டுவேன். அப்படி நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் அந்த புள்ளைய கூப்பிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த புள்ளைக்கு நான் தான் உயிரே, எனக்கும் அவ தான் உயிர். புரிஞ்சுக்கோங்க. இப்ப உனக்கு யாரு பொண்ணு பாக்குறேன்னு சொன்னா எதுக்கு கத்திட்டு போறான்? ஏதோ பண்ணிட்டு போ. எதுக்கடி உடனே வர சொல்லியிருந்த? எங்க வீட்ல எனக்கு ஃபாரின் மாப்பிள்ள பார்த்துட்டாங்கடா, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பாய். ஏய் என்ன நீ இப்படி சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போறா? பாய் பாய். ஏய் பாய் பாய். முன்னாடி பாய். தம்பி என்ன உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கு ஒரு பொண்ணை காமிச்சு பிடிச்சிருக்குன்னு சொன்னோம்மா. ஆமா. அவளுக்கு ஏதோ ஃபாரின் மாப்பிள்ள பார்த்துட்டாங்களாம், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாளாமா. அச்சச்சோ. சரி உடுப்பா, நாங்க உன் பக்கம் இல்ல, உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு வந்துடுறோம். தம்பி சின்ன பிள்ளை முடியாப்பா. கட்டுனா அவளத்தான் கட்டுனா, இல்லனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பேன். போச்சுக்காதப்பா, இன்னும் ஒரே ஊர்ல நின்று இருக்கு. அவளுக்கு நான் தான் உயிர், எனக்கும் அவதான் உயிர். ரொம்பதாங்க யாரா அவன் கூட்ட வந்திருக்கான்? போடா. அடி மாடல். செருப்பு போறது போய் வந்துச்சு. ஏய் ராஜன் ஸ்டோரியை பத்தியா? பெரிய கேங்ஸ்டரா இருப்பார் போலடா. ஆமாண்டா. ஒழுங்கா நான் சொல்றத கேளு. நீ சொல்றே கூட போடா. ஏய் ராஜன் ஏதோ அடுத்த ஸ்டோரி போட்டுருக்காரா? கூட்டத்தே மாட்டுறாரா ராஜனா? ராஜனா பயங்கரமான ஆள்டா. பெரிய ஆளு போல. என்னடா முறைக்கிறான் கோப்பம் ஓட. எங்க பாருங்க அடுத்த ஸ்டோரி போட்டுருக்காரு. ரவுடின்னு சொல்லிட்டு ஏய் ராஜனா ஒத்தாளு, அவங்க ரெண்டு பேரு எப்படி எம்பிலாம் அடிக்கிறாரு பாருடா. ராஜனா மாசுடா. ஏய் ராஜனா வரா. ராஜனா அவனுக்கு எப்படிலாம் ஆயிட்டுருக்கா லைஃப் எங்க இருந்தாலும் கொல்ச்சினே வரல. ஏங்க இந்த சம்மருக்கு எங்கயாவது வெளில போலாமா? அப்படியா? போலாமே. போலாமா? ஐயோ மணாலி போலாமா? ஆலப்புழா போலாம். என்னங்க சொல்றீங்க? இது ரொம்ப பக்கத்துல இருக்கு. நம்ம லண்டன், யுஎஸ் அந்த மாதிரி போவோமா? உண்மையாவா சொல்றீங்க? ஆமாண்டி. ஐயோ என்னால நம்பவே முடியல. எப்ப கிளம்பலாம்? ஒப்பன ஒரு 5 லட்சம் ரூபாய் அக்கவுண்ட்ல போட சொல்லு. இப்பவே கிளம்பலாம். அது எப்படி? என்ன சூப்பரா இருந்து மூஞ்சி சுருங்குது. இப்ப எதுக்கு எங்க அப்பா விழுக்குறீங்க? பின்ன என்ன, எங்க மணாலி போலாம், எங்க ஆலப்புழா போலாம்னா பணம் வேணும். நானே அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போக கூடாதுன்னு இருக்கேன். சம்மருக்கு வெளியே போலாமா? போ உள்ள போ, கிச்சனுக்குள்ள. தர்பூசணி தர்பூசணி, ஐயா வாங்க அம்மா வாங்க. தர்பூசணி தர்பூசணி. நான் எவனும் வர மாட்டான். டேய் நாயே காய் வாங்கிக்கான். இது தர்பூசணி வாங்கிக்கலாம். சம்மர் சேலிங், உடம்புக்கு கூலிங், மூளைக்கு கேடு, உடம்புல சூடு, எது வந்தாலும் உடனே குறைக்கும். சரி எவ்வளவு காய்? 1 100 ரூபாய், 2 30 ரூபா. இது 1 100 ரூபாய் 2 30 ரூபாவா? நல்லா ஆஃபர் இருக்குது. இந்த 2 கொடு. கொடுக்குறேன். இந்தாண்ணா. யோ 2 பீஸ் ஏதா 30 ரூபாயா? பின்ன முழு காய் 30 ரூபாய்க்கு 2 கொடுப்பாங்க. அப்புறம் அவள் தான் போக வேண்டியதான், துண்டை போடணும். யோ 30 ரூபாய்க்கு 2 காய் கொடுக்கலாம் குடியா? 30 ரூபாய்க்கா? நோ, நான் உன் சொல்றேன் நல்லா கேளு. என்ன? முட்டையில இருந்தா கோழி வருது, கொட்டையில இருந்தா தர்பூசணி வருது. கோயில இருந்து வர முட்டையை இப்ப 3 ரூபாய்க்கு தர மாட்டான். நான் இப்ப கொட்டையில இருந்து வந்த தர்பூசணி 30 ரூபாய்க்கு கொடுப்பேன். இது அப்ப காசு கொடு, நான் கிளம்புறேன். நோ, இது அயோத்தியில விளைஞ்ச ஆபத்தான தர்பூசணி. வர வரைக்கும் வந்துட்டு காசு கொடுத்து வாங்க போனா கொஞ்ச நாள்ல உடம்பெல்லாம் நோவாயிடும், போக போக சங்கடம் இல்லாத சாவாயிடும்.
என்னப்பா சொல்ற? ஆமா. இந்தப்பா நான் நம்பிட்டேன். ஒன்று கொடு. ஆ இந்தா 2 கிலோ வாங்க. லூஸ் மாதிரி யோசிக்காம வீட்டுக்கு எடுத்து ஜூஸ் போட்டு குடி. சரிப்பா இன்னும் 2 காய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் போல இருக்குது. எப்படிலாம் இது பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பண்ணிவிட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அது மாதிரி பண்ணலாம். ஷார்ட்ஸ் போடு அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். ஷார்ட்ஸ் போடுன்னு சொன்னீங்கன்னா ஷார்ட்ஸ் போடலாம். அப்படியே ஃபுல் வீடியோ போடு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபுல் வீடியோ போட்டுடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.